ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்க போகிறது கேரட் சாதம். 2 கேரட், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, ஒரு 10 கேஷ்யூ எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் வடித்த சாதம் எடுத்துக்கோங்க. குக் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அதுலேயே நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை தாளிச்சிக்கோங்க. அப்புறமா அதுலேயே ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். ஃபிஷ் கிரேவி கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக வீடியோ போடுவேன். நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதிலே கேஷ்யூ போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுலேயே நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஒரு ஆனியன் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸு. அது ரொம்ப ப்ரௌன் கலர் வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு ஒயிட்டாக இருந்தால் போதும். நம்ம உப்புமாக்கு எப்படி ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி போட்டால் போதும். அப்புறமா அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவே மிக்ஸ் பண்ண அப்புறமா கேரட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட் சாதம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேரட் போட்ட அப்புறமா 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கலர் மாறிடுச்சுன்னா நம்ம அதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகா பவுடர் எடுத்திருக்கேன். ரொம்ப காரம் வேண்டாம் சொல்லிவிட்டு கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். அதுலேயே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவையான உப்பு வேணுமோ அது போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாப்பாடுலேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க சால்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்லேருந்தே கொஞ்சம் தண்ணியாக வரும், அது ஜஸ்ட் அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம ரைஸை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் நெய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு சர்வ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு கேரட் சாதம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு பொரியலும் ஆம்லெட்டும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.